தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். காம எண்ணத்தில் இருந்து நீ எப்படி கர்ப்பத்தில் குழந்தையை உண்டாக்கிறாயோ அதுபோல பிரம்ம எண்ணத்தில் இருந்து பிரம்மந்திரேத்தல் நீ ஒளி உடலை உண்டாக்க முடியும். அதுதான் உன் அழியாத உடல், அதுதான் உன் உயிர். திருவலங்காடு சென்று காரைக்கால் அம்மையாரை பார்க்க ஆசை. திருத்தணி சென்று பிறகு அங்கிருந்து பேருந்து பிடித்து வந்து கொண்டிருந்தேன். திருவலங்காட்டில் சில ஸ்டாப்புக்கு முன் பல பேர் ஏறினார்கள். நான் அமர்ந்திருந்த சீட்டிற்கு முன்னால் ஒரு பாட்டி வந்து அமர்ந்தார்கள். திரும்பி என்னை பார்த்தார்கள். நான் அதிர்ந்தே விட்டேன். நீல நிற சேலை அணிந்து கோர பற்களுடன் வெறித்த கண்கள், முகத்தில் பல தழும்புகள், பரட்டை முடி, கருத்த தேகம். இப்படி அந்த ரூபம் பேய் ரூபமாகவே இருந்தது. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த காரைக்கால் அம்மையாரே பேய் ரூபத்தில் தரிசனம் கொடுத்தார். உன்னுடைய ஆசை உண்மையாக இருந்தால் அவர்கள் எந்த ரூபத்திலேயாவது உனக்கு காட்சி கொடுப்பார்கள். உனது தேகத்திலிருந்து அனைத்தும் வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. மலம், சிறுநீர், முடி, நகம், வியர்வை, பல், இறந்த அணுக்கள், இரத்த அணுக்கள், இப்படி அனைத்தும் உன் தேகத்திலிருந்து வெளிப்பட்டு மறைந்து கொண்டே இருக்கிறது. இப்படி மறைந்து கொண்டே இருப்பதைத்தான் மரணம் என்று கூறுகிறோம். மரணம் என்றால் நாம் இறந்து விட்டோம் என்று பொருள் அல்ல, நாம் மறைந்து விட்டோம் என்றே பொருள். தோன்றும் பொருள் அனைத்தும் மறைந்துவிடும். பிரம்மத்தில் இருந்து தோன்றிய அனைத்தும் மறைந்துவிடும். கடலில் இருந்து அலை வெளிப்பட்டு மீண்டும் அது கடலில் கலந்தால் அவை இறந்து விட்டது என்ற அர்த்தம் இல்லை, கடலில் மறைந்து விட்டது என்றே பொருள். அதுபோல நாமும் இறப்பதில்லை, பிரம்மத்தில் மறைந்து விட்டோம் என்றே பொருள். அப்படியெனில் இங்கே யாரும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை என்றே இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்படி தோன்றி மறையும் பொருள்களையே மாயா என்று கூறுகிறார்கள். இடைப்பட்ட இந்த வாழ்க்கையைத்தான் கால பருவம் என்று கூறினார்கள். காலம் சென்றால் எல்லாம் போய்விடும், பருவம் சென்றால் பிறகு வாராது என்று கூறினார்கள். உதாரணம், உஷ்ணத்தினால் நீர் ஆவியாக மாறி நெருப்பில் பொருள்கள் புகையாக மாறுவது. இப்படி தான் நம் உடலில் உள்ள அனைத்தும் தோன்றி மறைகிறது. நீர் மண்ணில் மறைகிறது, காற்று நெருப்பில் மறைகிறது, நெருப்பு ஆகாயத்தில் மறைகிறது, ஆகாயம் பிரம்மத்தில் மறைகிறது, நிலம் நீரில் மறைகிறது. நீர் செல்ல செல்ல கல்லும் கரையும். சித்ரா பௌர்ணமியும் சுவாதி நட்சத்திரமும் ஒன்றாக வரும் நாளில் வானிலிருந்து விழும் மழைத்துளி சிப்பியினுள் நுழைந்தால் அது நல்முத்தாக மாறிவிடும். அது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே வரும். தந்தையின் நட்சத்திரத்தில் மகனும் தாயின் நட்சத்திரத்தில் மகளும் பிறக்கக்கூடாது. மோரிலிருந்து வெண்ணெய் எடுத்த பின் அது மோரில் ஒட்டாது. ஆனால் வெண்ணெய் வருவதற்கு முன் அது மோரில் தான் இருந்தது. பின் அது வெளிப்பட்டவுடன் மோரில் கலக்காமல் தனித்து உள்ளது போல நமது தேகத்திலும் சூட்சும தேகம் கலந்துள்ளது. அதை தவத்தால் வெண்ணெய் போல் பிரித்தெடுத்தால் சூட்சும தேகம் உடலோடு ஒட்டாமல் தனித்து செயல்படும். குருவி இப்படி தான் கூடு கட்ட வேண்டும், காக்கா இப்படி தான் கூடு கட்ட வேண்டும், தூக்கணாங்குருவி இப்படி தான் கூடு கட்ட வேண்டும் என்று அதற்கு பாடம் சொல்லிக் கொடுத்தது யார்? பள்ளிக்கூடம் சென்றதா? அதன் தாய் தகப்பன் அதற்கு கற்றுக் கொடுத்ததா? யாரும் அதற்கு சொல்லித்தரவில்லை. பிறகு நம் இனம் இப்படி தான் கூடு கட்ட வேண்டும் என்று எப்படி தெரிந்தது? அந்த தேகத்தில் அணுக்களில் தான் ஏற்கனவே பதிக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் அவைகள் செயல்படுத்துகிறது. இப்படி தான் நமக்கும் முன்னமே பதியப்பட்டுள்ள செல்கள் தான் நமக்கு பிறவிகள் கொடுக்கின்றன. இந்த பதிவுகளை தியானத்தின் மூலமாக அழிப்பது தான் பிறவி இல்லா நிலையை பெற்றுத்தரும். நீ செய்த பதிவுகளை அழிக்காமல் முக்தி கிடைக்காது. டேப்பில் நாம் தானே பதிய வைக்கிறோம், பிறகு நாமே கேட்குறோம். அதுபோல் நீ செய்யும் தவறு உன் அணுவுக்குள் பதியப்பட்டு அதற்குரிய தண்டனை பெற அது பிறவி எடுக்கும். தவறுகளை பதிக்காதே. உன் தவறை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காதே. அதை நீதான் பதிய வைத்து கொண்டிருக்கிறாய். டேப்பில் நாம் பதிய வைப்பது போல் காளி அரக்கனை கொல்லும்போது அவனுடைய ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு அரக்கன் தோன்றினான் என்று காளி புராணம் கூறும். அரக்கனின் ஒவ்வொரு இரத்த அணுவிலும் ஒவ்வொரு அரக்கன் தோன்றுவது போல் நீயும் ஒவ்வொரு அணுவுக்கும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை அணுவில் நீ பதியப்பட்டாயோ அத்தனை பிறவி நீ எடுத்தே ஆக வேண்டும். இதை மனதில் நிறுத்தி தவறுகளை திருத்திக்கொள். பதிவை தியானத்தின் மூலமாக அழிப்பாயாக. உலகில் உள்ள பொருள்கள் அனைத்தும் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும். இதில் பிறப்பது இறப்பது என்று கிடையாது. தோன்றுவதும் மறைவுமாக தான் இருக்கிறது. உன் உடலில் தினமும் கோடிக்கணக்கான அணுக்கள் தோன்றி மறைவுமாகத்தான் உள்ளன. உன் உடலிலிருந்து சிறுநீர் தோன்றி பின் அது வெளியே வந்து மறைகிறது. மலம் உள்ளே தோன்றி பின் வெளியே வந்து மறைகிறது. இறந்த இரத்த அணுக்கள் தாமும் நகமும் முடியுமாக வெளியே வந்து மறைகிறது. இப்படித்தான் நம் உடலில் உள்ள அனைத்தும் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த தோன்றி மறையும் செல்களை வைத்துக்கொண்டு நீ செய்யும் தவத்தின் பலனை எதில் வைத்து கொள்ள முடியும் என்று சிந்தனை செய்து பார். நீ எப்படி அதில் உன் தவத்தை வைத்து கொள்ள முடியும்? உன் தேகத்தில் உன் தவத்தை வைத்து கொள்ள முடியாது. அதுதான்
நாளையே அந்த செல் மறைந்து விடுமே. ஒரு காலம் உன் உடலில் எதையும் வைத்து கொள்ள முடியாது. உன் ஒளி உடம்பில் தான் அனைத்து தவத்தின் சக்திகளையும் கிரகிக்கும். அது அழியும் தன்மை இல்லாதது. ஒளி தேகம் மறையாது, உடல் மறைந்துவிடும். மேகத்தில் நீ எதையாவது வைத்து கொள்ள முடியுமா? அணுக்கள் சேர்வதும் பிரிவதும் இயங்குவதும் தான் இந்த உலகில் உள்ள அனைத்து பொருள்களும். இவையெல்லாம் மின்சக்தியால் தான் இயங்குகிறதே தவிர உயிரோடு இயங்குவதில்லை. வெல்டிங் செய்தால் நெருப்பு பொறி எப்படி பறந்து சென்று பின் மறைகிறது, அதுபோல் எல்லா அணுக்களும் ஒரு உந்துதல் நிலையில் ஓடுகிறது. பின் எல்லா அணுக்களும் சேர்ந்து ஒரு பொருளாகிறது. நம் உடலும் அப்படித்தான் இயங்குகிறது. பல கோடி அணுக்கள் சேர்ந்து ஒரு மனிதனாக பரிணாமம் பெற்று இயங்குகிறது. அது பிரியும் காலம் வந்தால் மனிதன் என்ற சட்டை தோல் போய்விடும். அணுக்கள் தனித்தனியாக மறைந்துவிடும். இதையே இறப்பென்று கூறுகிறோம். அணுக்கள் சேர்வதும் பிரிந்து இருந்து செயலாற்றுவதும் தான் இங்கே நடைபெறுகிறது. இந்த அணுக்கள் தான் அண்டமெல்லாம் பரவி உள்ளது. பல அணுக்கள் சேர்ந்து தான் இங்கே பல ரூபங்கள் எடுக்கிறது. பறவைகளாய், மரங்களாய், மனிதர்களாய் மற்றும் எல்லா உருவங்களாய் பிறகு பிரிந்து அந்த ரூபங்கள் மறைந்து விடுகிறது. இதையே நீ பிறப்பு இறப்பு என்று கூறுகிறாய். இங்கு இறப்பு பிறப்பு நடக்கவில்லை, தோன்றுவதும் மறைவதுமே நடைபெறுகிறது. இந்த அணுக்களை நீ என்று நம்புவதுதான் மாயா. இந்த உடல் நீ அல்ல, அதனுள் இருக்கும் அணுக்களும் நீ அல்ல. அணுக்களின் மயக்கத்தில் இருக்காதே, விழித்திரு. வணக்கம்.